அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடத்திலேயே ரொம்ப விசித்திரமான, ஆழமான ஒரு ராசி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது கண்டிப்பாக மீன ராசி தாங்க. பொதுவாக மீன ராசிக்காரங்க அமைதியானவங்க, இரக்க குணம் கொண்டவங்கன்னு நமக்கு தெரியும். ஆனால் அவங்களுக்குள்ள வெளி உலகத்துக்கு காட்டிக்காத, யாரும் அறியாத சில அதிர்ச்சியூட்டக்கூடிய ரகசிய குணங்கள் கூட இருக்குது. அது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? மீனராசிக்காரர்களுக்கு சிக்ஸ்த் சென்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய உள்ளுணர்வு ரொம்ப ரொம்ப அதிகங்க. ஒருத்தங்க அவங்கள ஏமாத்த நினைக்கிறாங்க, இல்லை உண்மையாக பழகுறாங்கங்கிறத அவங்களோட முகத்தை பார்த்து இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. மீனராசிக்காரங்க முன்னாடி யாராவது பொய் சொன்னால் அவங்க பொய் சொல்கிறாங்கன்னு இவங்களுக்கு உடனே தெரிஞ்சிடும். ஆனால் அதை வெளிக்காட்டிக்காமல் அவங்க என்ன தான் பண்ணுறாங்கன்னு, என்ன தான் பேசுகிறாங்கன்னு இவங்க அமைதியாக வேடிக்கை பார்ப்பாங்க. இவங்கக்கிட்ட எதையுமே மறைக்கவே முடியாதுங்க. அளவுக்கு அதிகமான கற்பனை உலகத்தில் இவங்க இருப்பாங்க. காலபுருஷ தத்துவத்துப்படி 12வது ராசியான மீனம் தூக்கம் மற்றும் கனவுகளை குறிக்குது. இவங்க நிஜ உலகத்தை விட அவங்களோட சொந்த கற்பனை உலகத்தில் வாழ்கிறதையே இவங்க அதிகம் விரும்புவாங்க. இவங்க ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துருந்தாங்க அப்படின்னா ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கிறாங்கங்கிறது அர்த்தம் இல்லை. இவங்க மனசுக்குள்ளே ஒரு பெரிய சினிமாவே ஓடிட்டுருக்குன்னு அர்த்தம். எதிர்காலத்தை பற்றி, வாழ்க்கையை பற்றி இவங்க அளவுக்கு யாருமே ஓவர் திங்க் பண்ணவே முடியாதுங்க. இதனாலேயே இவங்க சிறந்த எழுத்தாளர்களாகவோ கலைஞர்களாகவோ வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. பச்சோந்தி போன்ற குணம் இருக்குது இவங்களுக்கு. ஆனால் நல்ல விதமாக தான், யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. மீனோங்கிறது ஒரு உபயராசி. இவங்களால் எந்த ஒரு சூழ்நிலைக்கும் எந்த ஒரு மனுஷங்களுக்கும் ஏற்றவாறு இவங்கள மாற்றிக்குவாங்க. அந்த இடத்துக்கு செட் ஆயிரும். ஒரு புதுசாக ஒரு இடத்துக்கே போகிறாங்க, ஒரு புது மனுஷங்க கிட்ட பழகுறாங்க அப்படின்னா உடனே அந்த இடத்துக்கு செட் ஆயிடுவாங்க. அந்த மனுஷங்களுக்கு தகுந்த மாதிரி இவங்க நடந்துக்குவாங்க. உடனே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. யாராக இருந்தாலும் சரி, புதுசாக இவங்கள பார்த்ததுமே அவங்களுக்கு பிடிச்சிரும். ஏன்னா இவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாறுவாங்க. அவங்க என்ன பேசுகிறாங்களோ, எப்படி பழகுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க மாற்றிக்கிறதுனால அவங்களுக்கு இவங்கள விட்டு போகவே மனசு இருக்காது. அவங்க மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் இவங்கக்கிட்ட கொட்டி தீர்ப்பாங்க. யார்கிட்ட? மீனராசிக்காரங்கிட்ட. இதை தான் பச்சோந்தி மாதிரின்னு சொன்னேன், சரிங்களா? ஒரு குழந்தை கூட பழகும்போது குழந்தையாக மாறுவாங்க. ஒரு வயசானவங்க கூட பேசும்போது ரொம்ப பக்குவமாக பேசுவாங்க. யார் கூட இருக்காங்களோ அவங்களோட குணத்தை அப்படியே இவங்க பிரதிபலிப்பாங்க. இவங்களோட இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு குணங்கிறது நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். பல பேருக்கு புரியறதே கிடையாது. மௌனமான எரிமலை இவங்க. மீனராசிக்காரங்க பொதுவாக சண்டையை விரும்பவே மாட்டாங்க. எதையுமே சகிச்சுக்கிட்டு போவாங்க. ஆனால் அந்த சகிப்புத்தன்மைக்கு ஒரு எல்லை இருக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் பேசி தீர்த்துக்க தான் பார்ப்பாங்க. மீனராசிக்காரங்க ரொம்ப சாது, கோவப்படவே மாட்டாங்கன்னு நினச்சா அது உங்கள் தப்பு. இவங்களுக்குள்ளேயே கோவத்தை சேர்த்து வச்சுக்கிட்டே வருவாங்க. ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்தால் அது எரிமலை வெடிக்கிற மாதிரி இருக்கும். சாது மிரண்டா காடு கொள்ளாதுங்க. இவங்க வாழ்க்கையில் நீங்கள் இருக்கவே முடியாது. அப்படி அவங்க கோவப்பட்டாங்க அப்படின்னா மொத்தமாக கட் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க. எவ்வளோ தூரம் பொறுத்துக்க முடியுமோ, எவ்வளோ தூரம் சகிச்சுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் கண்டிப்பாக இவங்க சகிச்சுக்குவாங்க. ஆனால் ஒரு ஒரு பலூனுக்குள்ளே நம்ம எவ்வளோ தான் காற்று ஊத முடியும் இல்லையா? அதுக்கு ஒரு எல்லை இருக்குது. எல்லையை மீறும்போது அது வெடிக்கும். அதே போல் தான் இவங்களும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பொறுத்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அதை நம்ம அவங்களோட ஏமாளித்தனம், இயலாமன்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா அது நம்மளோட தப்பு. அடுத்ததாக எமோஷ்னல் ஸ்பாஞ்ச் இவங்க. தனிமை விரும்பி இவங்க மற்றவங்களோட கஷ்டங்களையும் சோகங்களையும் அவங்களுக்குள்ள சொந்த சோகமாக நினச்சி வருத்துவாங்க. இதனால் இவங்களோட மன ஆற்றல் சீக்கிரமே தீர்ந்துருங்க. அதை சரி செய்ய இவங்களுக்கு தனிமை தேவைப்படுது. சுற்றிலும் இருக்கிறவங்களோட நெகட்டிவ் எனர்ஜியை இவங்க அப்படியே உறிஞ்சிக்குவாங்க. இப்போ நானே போய் ஒரு மீனராசிக்காரங்கிட்ட எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்னு நான் சொல்ல போனேன்னா, என்ன கஷ்டம் ஏதுன்னு விளக்கமாக சொன்னேன்னா அது அப்படியே அவங்களுக்கு நடந்த மாதிரி அவங்க நினைப்பாங்க. அப்படி நினைக்கும் போது என்னாகும்? அது எல்லாம் அவங்களுக்குள்ளே போய் கிரகிக்கும். அதனாலேயே இவங்களுக்கு அடிக்கடி மன உளைச்சல் ஏற்படுங்க. அந்த சமயத்தில் இவங்க யார் கூட பேசாமல் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு தனிமையில் இருக்க விரும்புவாங்க. இவங்க தனிமையை தேடுறாங்கன்னா அவங்கள ரீசார்ஜ் பண்ணிக்கிறாங்கன்னு அர்த்தம். அடுத்ததாக இவங்களுக்கு வெளியில் சுற்றுலா அந்த மாதிரி போகிறதுக்கு இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்கள ஒரு ஊர் சுற்றின்னு கூட சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வெளியில் போகலான்னு சொல்லி கூப்பிட்டாங்க அப்படின்னா அதுக்காகவே காத்துக்கிட்டு இருந்த மாதிரி உடனே ஓடிடுவாங்க. வெளியில் போய் சுற்றி பார்க்கணும், வெளியில் ஜாலியாக இருக்கணும், சினிமாவுக்கு போகணும், ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
பிறவி கலைஞர்கள்னு இவங்கள சொல்லலாம். மற்றும் தனித்துவமான ரசனை கொண்டவங்க. காலபுருஷ தத்துவப்படி 12வது ராசியான மேனம் கலை மற்றும் கற்பனை திறனுக்கு அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெறும் இடங்க இது. இதனால் இவங்களோட ரசனையும் திறமையும் மற்றவங்க கிட்ட இருந்து முற்றிலும் மாறுபட்டிருக்கும். மீனராசிக்காரங்க கிட்ட இயல்பாகவே ஏதாவது ஒரு கலைத்திறமை ஒளிஞ்சிருக்கும். அவங்க நல்லா பாடுவாங்க, வரைவாங்க, இல்லை அப்படின்னா சூப்பராக சமைப்பாங்க. குறிப்பாக தையல் கலை, ஆடை வடிவமைப்பு, யூடியூப் வீடியோ கிரியேஷன், கிராஃபிக் டிசைனிங் போன்ற விஷயங்களில் இவங்களுக்கு அசாத்தியமான திறமை இருக்கும். மற்றவங்க சாதாரணமாக பார்க்குற ஒரு விஷயத்தை கூட இவங்க அவங்களோட கற்பனை திறனால் ரொம்ப அழகாக மாற்றி காட்டுவாங்க. இவங்களோட ரசனை எப்போவுமே ரொம்ப யூனிக்காக இருக்குங்க. அவங்க ஒரு விஷயத்தை பற்றி சொல்லும்போது அதை பற்றி அந்த மாதிரி ஒரு கோணத்தில் நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம். ஒரு பூவே இருக்குன்னு சொன்னால் கூட அதை ரசிக்கிற விதமே வேறையாக இருக்கும். அவங்களோடது வேறு கோணத்துல இருந்து ரசிப்பாங்க. முகமூடிகளை கண்டுபிடிக்கக்கூடிய நிபுணர்கள்னே இவங்களை சொல்லலாம். மீனராசிக்காரங்க வெளியில் பார்க்க ஏமாந்த சோனகிரி மாதிரி தெரிஞ்சாலும் கூட மனிதர்களோட மன ஓட்டத்தை கணிக்கிறதுல இவங்களை மிஞ்ச ஆளே கிடையாதுங்க. பார்க்க ஏமாளி மாதிரி தான் இருப்பாங்க. எதுவுமே தெரியாது, இவங்களுக்கு நம்ம தான் சொல்லித்தரணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. இவங்கக்கிட்ட நிறைய பேர் நினைக்கிறது இவங்களை ரொம்ப ஈஸியாக ஏமாத்திடலாம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனால் நிஜம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இவங்களுக்கு முன்னாடி நடிக்கிறவங்க யார், நிஜமானவங்க யாருன்னு இவங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. ஒருத்தவங்க நல்லவங்க மாதிரி முகமூடி போட்டுட்டு வராங்கன்னு இவங்க மனசுக்குள்ளே இருக்கிற அலாரம் உடனே அடிச்சிடும். ஆனால் இவங்க அதை வெளிக்காட்டிக்காமல் சரி அவங்க ஆசைப்படுறாங்க நடிக்கணும்னு அமைதியாக வேடிக்கை பார்ப்பாங்க. இவங்கக்கிட்ட நடித்தா கடைசியில் நீங்கள் தான் முட்டாளாக நிற்கணுங்க. அந்த அளவுக்கு அவங்க புத்திசாலி. நீங்கள் எந்த நோக்கத்தில் பேசுகிறீங்க, என்ன இது பண்ணுறீங்கன்னு சொல்லி மீனராசிக்காரங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்களுக்கு சரியாக தெரியும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, இவங்க என்ன நோக்கத்தில் பேசுகிறாங்க அப்படின்னு தெரியும். அவங்க ஏமாளின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா நம்ம தான் முட்டாள். பற்றற்ற நிலை மற்றும் ஆன்மீக நாட்டம் இவங்களுக்கு ரொம்ப அதிகம். ராசி மண்டலத்தின் கடைசி ராசிங்கிறதால இது மோட்சஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. இதனால் உலக விஷயங்கள் மீது இவங்களுக்கு எவ்வளவு ஆசை இருக்கோ அதே அளவுக்கு சட்டுன்னு எல்லாத்தையுமே உதறி தள்ளும் பற்றற்ற நிலையும் இவங்கக்கிட்ட இருக்கும். மீன ராசிக்காரங்க கிட்ட ஒரு விசித்திரமான குணம் இருக்குங்க. நீங்கள் கவனித்து பார்த்துருக்கீங்களா? இவங்க பணத்தையும் வசதியும் விரும்புவாங்க தான். ஆனால் ஒரு கட்டத்தில் மன அமைதி தான் முக்கியம்னு தோணிடுச்சுன்னா எவ்வளவு பெரிய பதவியாக இருந்தாலும் சொத்தாக இருந்தாலும் எனக்கு இது வேண்டாம்னு அசால்ட்டாக தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு இயல்பாகவே ஆன்மீகம், ஜோதிடம், பிரபஞ்ச ரகசியங்கள் மேலே ஒரு ஈர்ப்பு அதிகமாக இருக்கும். கோயிலுக்கு போனால் இல்லை அமைதியான இயற்கையான இடங்களுக்கு போனால் இவங்களுக்கு கிடைக்கிற நிம்மதி வேறு எங்கேயுமே கிடைக்காதுங்க. சாதாரணமாக அவங்க வீட்டில் சாமி கும்பிட்டா கூட அரை மணி நேரம் நின்று கும்பிடுவாங்க. நீங்கள் கவனித்து பார்த்துருக்கீங்களா? உள்ளார்ந்து அந்த கடவுள் கூடவே பேசுகிற மாதிரி இவங்க சாமி கும்பிடுவாங்க. எதையுமே உள்ளுணர்வோடு இணைச்சிக்குவாங்க இவங்க. இந்த குணங்கள்லாம் எத்தனை பேருக்கு ஒத்து போகுது, எத்தனை % ஒத்து போகுதுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அப்புறம் மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வெளியில் எப்போவுமே சிரிச்ச முகத்தோட வளம் வரக்கூடியவங்க. மனசுக்குள்ளே எவ்வளோ பெரிய ரணமும் கண்ணீரும் ஒளிஞ்சிருக்குங்கிறது யாருக்குமே தெரியாது. அது அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச ஒன்றுங்க. மீனராசிக்கூட மிகப்பெரிய பலவீனமே யாரையும் எளிதில் சீக்கிரம் நம்புறது. எதிரியாக இருந்தாலும் கூட அவங்க கஷ்டப்படும் போது அவங்களால சும்மா இருக்கவே முடியாதுங்க. இவங்க வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களெல்லாம் பெருசு. இவங்க உசுராக நினச்சவங்க பண்ணின துரோகம், காதலாக இருக்கட்டும், நட்பாக இருக்கட்டும், இல்லை சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், இவங்க யாரை ரொம்ப நம்புகிறாங்களோ அவங்கக்கிட்ட இருந்தே இவங்களுக்கு பெரிய ஏமாற்றம் கிடச்சிருக்குங்க. நமக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு பல இரவுகள் அழுது தீர்த்துருப்பாங்க இவங்க. வருமான பிரச்சனை நிறைய இருந்திருக்கும். திறமைக்கு அற்ற அங்கீகாரம் இவங்க நிறைய அனுபவிச்சிருப்பாங்க. மீனராசிக்காரங்க அறிவிலும் திறமையிலும் சிறந்தவங்க. ஆனால் தங்களுக்கு தாங்களே மார்க்கெட்டிங் செய்கிறதுக்கு இவங்களுக்கு தெரியாது. சுயநலமாக யோசிக்க தெரியாததே இவங்களோட வருமான பாதிப்புக்கு ரொம்ப முக்கியமான காரணங்க. இவங்கக்கிட்ட அசாத்தியமான திறமை இருக்கும். மற்றவங்கள விட நல்லா வேலை பார்ப்பாங்க. ஆனால் வேலை செய்கிற இடத்துல இவங்களோட உழைப்பை வேற யாரோ தட்டி பறிச்சுட்டு போயிருப்பாங்க. இவங்களுக்கு வர வேண்டிய சம்பள உயர்வோ பதவியோ தள்ளி போயிட்டே இருக்குங்க. கைக்கு எட்டு இருந்து வாய்க்கு எட்டலைங்கிற கதையாக அது இருந்துக்கிட்டே இருக்கும். உழைப்புக்கான சரியான வருமானம் கிடைக்காம பல காலம் இவங்க கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஒரு சில கம்பெனிகளில் வேலை செய்கிற இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்தில் ஒரு தடவை நல்லா வேலை செய்கிறவங்களுக்கு சின்னதாக ரிவார்டு மாதிரி கொடுத்து அவங்கள உற்சாகப்படுத்துவாங்க.
அந்த மாதிரி இடத்துல கூட இவங்க நல்லா உழைச்சிருப்பாங்க. அந்த ரிவார்டுக்கான தகுந்த ஆள் இவங்களாக தான் இருப்பாங்க. அது அவங்களுக்கு அதிகாரிகளுக்கும் கூட தெரிஞ்சிருக்கும். ஆனால் இவங்களுக்கு அந்த ரிவார்டு கிடைக்காது. ஏன் அப்படின்னா அவங்க கூட யார் அதிகாரிங்க கூட யார் நல்லா க்ளோஸாக இருக்காங்களோ அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். இவங்களுக்கு உழைப்புக்கு உண்டான மொத்த அங்கீகாரத்தையும் அவங்க ஈஸியாக தட்டிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரியான அனுபவத்தை மீனராசிக்காரங்க நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. கடன் பிரச்சனையால் ரொம்ப மன உளைச்சல் பட்டிருப்பாங்க. அதுலேயும் மற்றவங்களுக்காக வாங்கின கடனுக்காக. மீனராசிக்காரங்க இவங்களோட ஆடம்பரத்துக்காக பெரும்பாலும் கடன் வாங்கவே மாட்டாங்க. மற்றவங்களோட அவசர உதவிக்காக ஜாமீன் கையெழுத்து போடுறது, இல்லை அப்படின்னா இவங்களோட பெயரில் கடன் வாங்கி தருவது, இந்த மாதிரி விஷயம் இவங்க வழக்கமாகவே வச்சுக்கிட்டு இருப்பாங்க. யாராவது கஷ்டம்னு வந்துட்டால் இவங்க தான் ஐஸ் மாதிரி உருகிடுவாங்களே. மீனராசிக்காரங்க கடன் பிரச்சனையில் மாட்டுறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக அவங்க சுயநலத்துக்காக இருக்கவே இருக்காது. ஜஸ்ட் ஒரு 40% தான் அவங்களோட கடன் இருக்கும். மிச்சம் 60% மற்றவங்களுக்காக வாங்கினதாக தான் இருக்கும். கூட இருக்கிறவங்க கஷ்டப்படுறாங்களே, நம்ம சொந்தக்காரங்க கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு இறக்கப்பட்டு இவங்க பேருக்கு கடன் வாங்கி அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆனால் கடைசியில் வாங்கினவங்க எஸ்கேப் ஆகி இவங்க மட்டும் வட்டி கட்ட முடியாமல் அவமானத்தையும் கெட்ட பேரையும் மேலும் மேலும் கடனையும் சுமந்துக்கிட்டே இருப்பாங்க. நிம்மதி இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. கொடுத்த காசும் வராது, வாங்கின கடனும் தீராது. இந்த மாதிரியான மன உளைச்சலை இவங்க நிறைய சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த நிலவில் நிறைய பேர் இப்போவும் இருந்துக்கிட்டு இருப்பாங்க. இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பர்சனல் லைஃப், அவங்க குடும்ப வாழ்க்கை நிறைய பாதிக்கப்படும். குழந்தைகள் மனைவி கிட்ட கூட அன்பாக பேச முடியாத நிலை, நல்ல சிரித்து ஜாலியாக இருக்க முடியாத நிலை, நல்லதாக சாப்பிட முடியாத நிலை, நல்ல தூக்கம் வராமல் நிலை, என்ன செஞ்சுக்கலாம் ஏது செஞ்சுக்கலாம் செத்துடலாமா என்ன பண்ணலான்னு ஒரே மனக்குழப்பத்துலேயும் அழுத்தத்துலேயும் மன வேதனையிலையுமே இவங்க இருந்துகிட்ருப்பாங்க. இவங்களோட மனம் ஒரு கண்ணாடி மாதிரிங்க. சின்ன விஷயத்துக்கும் இவங்க உடஞ்சிருவாங்க. யாருக்கிட்டையாவது கோவமாக பேசிட்டாங்க கூட அதுக்காக பல நாட்கள் இவங்க வருந்துவாங்க. ஐயோ அவங்கக்கிட்ட கோவமாக பேசிட்டோமே, இப்படி பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க வருத்தப்பட்டுட்டே இருப்பாங்க. மற்றவங்க இவங்களை காயப்படுத்தினா கூட இவங்க பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் இவங்களால் யாராவது சின்னதாக மன வருத்தப்பட்டாலோ யாருக்காவது சின்ன கஷ்டம் வந்துட்டாலோ அதை நினச்சி இவங்களே அவங்கள சித்திரவதை பண்ணிப்பாங்க. தேவையில்லாத குற்ற உணர்ச்சி, மன உளைச்சல், தூக்கமின்மை இதெல்லாம் இவங்களோட படுக்கை அறை ரகசியங்க. வெளியில் நான் நல்லா இருக்கேன்னு சொல்லுவாங்களே தவிர உள்ளுக்குள்ளே ஒரு மன போராட்டத்தை இவங்க நடத்திக்கிட்டு இருப்பாங்க. போராட்டம் நடந்துகிட்ருக்கும். உதவி செஞ்சும் நிறைய கெட்ட பேர் எடுத்துக்குவாங்க இவங்க. மீனராசிக்காரங்க அவங்களோட சுயநலனை மறந்து மற்றவங்களுக்கு உதவுவாங்க. ஆனால் இறுதியாக இவங்களுக்கு கிடைக்கிறது என்னவோ கெட்ட பேர் மட்டும்தாங்க. இவங்க வாழ்க்கையில் மறக்க முடியாத கஷ்டம்னு தெரியுமா? தான் வாயை கட்டி வயிற்ற கட்டி மற்றவங்களுக்கு உதவி செஞ்சுருப்பாங்க. ஆனால் அதை உதவி பெற்றவங்க கொஞ்சம் கூட நன்றியே இல்லாமல் இவங்க மேலே நமக்கு என்ன செஞ்சான்னு இவங்கள குறை சொல்லிட்டு போயிருப்பாங்க. இது நன்றி கெட்டத்தனம் இவங்க மனசை மொத்தமாக அது உடச்சிருக்குங்க. கவலைப்படாதீங்க மீனராசிக்காரர்களே. உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல குணம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆழ்கடலில் எவ்வளவு பெரிய புயல் வந்தாலும் கூட கடல் எப்படி அமைதியாக இருக்குமோ அது மாதிரி எவ்வளவு கஷ்டங்களையும் கடன்களையும் தாங்கிட்டு மறுபடியும் ஒரு ஃபீனிங்ஸ் பறவை மாதிரி தான் நீங்கள் எந்திரிச்சு வருவீங்க. உங்களுடைய கடன் பிரச்சனைகள், மன உளைச்சல்கள் மற்றும் ஏமாற்றங்கள்லேருந்து விடுபட்டு வாழ்க்கையில் பெரிய பொருளாதார வளர்ச்சியை நீங்கள் பெற வணங்க வேண்டிய தெய்வம், நீங்கள் போக வேண்டிய ஸ்தலம், செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மீனராசிங்கிறது நவகிரகங்களில் குரு பகவானின் ஆதிக்கத்திற்கும் உட்பட்ட ராசிங்க அது. அதனால் நீங்கள் குருவின் அருளை பெற தட்சிணாமூர்த்தி, அதாவது சிவன், வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்கள் சாத்தி நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது உங்களோட மனக்குழப்பங்களை நீக்கி தெளிவான பாதையை உங்களுக்கு காட்டுங்க. அடுத்ததான் மகாவிஷ்ணு பெருமாள். மீனராசியோட சின்னம் இரட்டை மீன்கள். மகாவிஷ்ணுவின் முதல் அவதாரமே மச்ச அவதாரம் தான், அதாவது மீன் அவதாரம். அதனால் நீங்கள் பெருமாளை மனமுருகி வழிபடணும். குறிப்பாக ஸ்ரீராம ஜெயம் எழுதுறது இவங்களோட கடன் சுமைகளை குறைக்குங்க. நீங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது போக வேண்டிய, தரிசிக்க வேண்டிய முக்கிய ஸ்தலங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆலங்குடி ஆபத் சகேஸ்வரர் கோயிலுங்க. இது கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது. குரு பகவானோட முதன்மை பரிகார தலம்னு சொல்லலாம். இங்கே போயிட்டு நீங்கள் வணங்கி வர்றதால வருமான தடைகள்லாம் நீங்கும். இழந்த செல்வங்கள் மற்றும் அங்கீகாரம் மீண்டும் கிடைக்குங்க. அடுத்ததாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய கோவில் குரு ஸ்தலங்க.
முன்னொரு காலத்தில் பிரகஸ்பதி இங்கு முருகனை வழிபட்டாராம். எதிரிகள் மற்றும் துரோகிகளால் ஏற்படும் தொல்லைகள்லாம் முற்றிலும் உங்களுக்கு நீங்குங்க. மன அமைதி கிடைக்கும் நீங்கள் இந்த ஸ்தலத்துக்கு போகிறதால. அடுத்ததாக ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் சுவாமி கோயில் திருச்சியில் இருக்குது. மகாவிஷ்ணுவின் முதன்மை தலங்க இது. கடன் பிரச்சனைகள்லாம் தீரவும், தொழில் மற்றும் வியாபாரத்தில் பெரிய லாபம் பெறவும் நீங்கள் இந்த கோயிலுக்கு போகலாம். தினசரி மற்றும் வாராந்திர வாழ்க்கையில் மீனராசிக்காரங்க செய்ய வேண்டிய எளிய பரிகாரம், ஆனால் சக்தி வாய்ந்த பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீர்வழி பரிகாரம். மீன்களுக்கு நீங்கள் உணவிடுறது. குளங்கள், ஆறுகள் அல்லது கோயில்களில் உள்ள மீன்களுக்கு பொறி இல்லை அப்படின்னா கோதுமை மாவு உருண்டைகளை உணவாக நீங்கள் வழங்கலாம். இது உங்களுடைய கர்ம வினைகளையும் தீரா கடன் சுமைகளையும் படிப்படியாக குறைக்குங்க. மிகப்பெரிய பரிகாரம் அது. மஞ்சள் நிற பயன்பாடு. வியாழக்கிழமைகளில் ஏழை எளியவர்களுக்கு இல்லை அப்படின்னா மாணவர்களுக்கு மஞ்சள் நிற பொருட்கள், அது என்ன பொருளாக வேணால் இருக்கலாம். ஆடைகளாக இருக்கலாம், வாழைப்பழங்கள், கொண்டைக்கடலை, சுண்டல், இல்லது அப்படின்னா பேனா, புத்தகங்கள்லாம் தானமாக நீங்கள் வழங்கலாம். வியாழக்கிழமை விரதம் இருக்கலாம். வியாழக்கிழமை மாலை நேரத்தில் வீட்டில் இருக்கும் நெய் விளக்கில் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் கலந்து தீபமேற்றி நீங்கள் வழிபாடு பண்ணும்போது சிறந்த பலனை உங்களுக்கு கொடுக்கும். மீனராசிக்காரர்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம், கடன் சுமை இருந்தாலும் கூட வியாழக்கிழமைகளில் குரு வழிபாடும் பெருமாள் வழிபாடும் உங்களை அந்த கஷ்டத்துலேருந்து நிச்சயம் மீட்டெடுக்குங்க. முடிஞ்சால் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு, குளத்தில் இருக்கிற மீன்களுக்கு கொஞ்சமாவது பொறி வாங்கி போடுங்க. அது உங்களோட பல கர்ம வினைகளை தீர்க்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நேரம், எண்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீனராசிக்கு அதிபதியான குரு பகவான் விளங்குவதால் உங்களுக்கு ஆன்மீக மற்றும் மங்களகரமான நேரங்களே பெரும் அதிர்ஷ்டத்தை தரும். உங்களுக்கு முதல் நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள். காரணம், மஞ்சள் குரு பகவானுக்குரிய நேரம். இது மீனராசிக்காரர்களோட மூளையை சுறுசுறுப்பாகவும் மன அழுத்தத்தை குறைக்கவும் இது உதவுங்க. முக்கியமான சுப காரியங்களுக்கு போகும்போது மஞ்சள் நிற ஆடை அணிவது வெற்றியை உங்களுக்கு தரும். துணை அதிர்ஷ்ட நிறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குங்குமப்பூ நிறம், காவி, வெளிர் இளம் சிவப்பு. இந்த நிறங்கள்லாம் இவங்கக்கிட்ட இருக்கும் இமோஷ்னல் பலவீனங்களை மாற்றி மன தைரியத்தையும் கம்பீரத்தையும் கொடுக்குங்க. நீங்கள் தவிர்க்க வேண்டிய நேரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடர் கருப்பு மற்றும் கரும் நீலம். மீனராசிக்காரங்க இயற்கையிலேயே அதிகமாக யோசிக்கக்கூடியவங்க. கருப்பு மற்றும் கருநில நிற ஆடைகளை அடிக்கடி நீங்கள் பயன்படுத்தும் போது அது உங்களுக்குள்ள தேவையில்லாத சோம்பேறித்தனத்தையும் எதிர்மறை எண்ணங்களையும் மன அழுத்தத்தையும் அதிகமாக்கும். அதனால் இந்த நிறத்தை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நவகிரக கணக்கீட்டின்படி மீனராசிக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்கள், முக்கியமான அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3. 3ங்கிறது குருவின் ஆதிக்கத்தை குறிக்கக்கூடிய எண். உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முக்கிய நல்ல விஷயங்கள்லாம் இந்த தேதிகளில் நீங்கள் அமைஞ்சுது அப்படின்னா ரொம்ப சிறந்தது. பிற கூட்டு அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னா 1, 4, 9. நீங்கள் எந்த ஒரு மாதத்துலேயுமே 3, 12, 21, 30 ஆகிய தேதிகளில், அதே போல் 1, 9, 10, 18, 19, 27, 28 ஆகிய தேதிகளில் உங்களுக்கு மிக சிறந்த பலன்கள் கொடுக்கும். நீங்கள் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் இந்த தேதிகளில் செய்யும்போது, புதிய தொழில் தொடங்குறது, வண்டி வாகனம் வாங்கிறது அப்படின்னு பல முக்கிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுறது, இந்த மாதிரி விஷயமெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி தேதிகளில் செய்யலாம். இந்த ஆனி மாதத்தில் மீனராசிக்கு கிரகங்கள் மிகப்பெரிய விசித்திரமான ஆட்டத்தை ஆடப்போகுது. ஒரு புறம் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் கடகராசியில் பஞ்சமஸ்தானத்தில் உச்சம் பெற்று உங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளித்தர காத்துட்ருக்கு. மறுபுறம் ஜென்ம ராசியிலேயே அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் 7ரை சனியின் 2ஆம் கட்டமாக ஆனி 31, அதாவது ஜூலை 15, 2026 வக்கரமடைய போகிறாரு. இப்படி ஒரு அதிரடியான கிரக சூழ்நிலைகள்லாம் உங்கள் தொழில், வியாபாரம், குடும்பம், முதலீடு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை வரப்போகுதுங்க. ஏன்னா உங்கள் ராசிநாதன் குரு பகவான் 5ஆம் இடத்துல உச்சம் பெற்று உங்களை ராஜா மாதிரி உட்கார வைக்க போகிறாரு. தொழில் வியாபாரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5ஆம் இடத்துல இருக்க உச்ச குருவின் பார்வை நேரடியாக உங்கள் ஜென்ம ராசி மீது விளைவுவதால் கடந்த சில மாதங்களாக தொழிலில் இருந்த முட்டுக்கட்டைகள், முடக்கங்கள் அனைத்துமே முற்றிலும் நீங்க போகுது. புது ஆர்டர்கள், பெரிய ஒப்பந்தங்கள்லாம் உங்களை தேடி வரப்போகுது. கூட்டு தொழில் செய்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்கணும். ஆடி மாத பிற்பகுதியில் பங்குதாரர்கிட்ட தேவையில்லாத வாக்குவாதங்களை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. மார்க்கெட்டிங், கன்சல்டிங், கல்வி மற்றும் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அசுர வளர்ச்சி கிடைக்க போகுது. உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்து உச்ச குரு 10ஆம் இடமான தொழில்ஸ்தானத்தை பார்க்கறதால
வேலை பார்க்குற இடத்துல உங்கள் திறமைக்கு ஏகப்பட்ட அங்கீகாரம் கிடைக்க போகுது. மேலதிகாரிகள் உங்களுக்கு புது பொறுப்புகளையும் திடீர் பதவிகளையும் உயர்வுகளையும் வழங்க போகிறாங்க. திரவிய லாபம்னு சொல்லக்கூடிய எதிர்பாராத வருமானம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்குது. நீங்கள் எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ம சனி உங்களுக்கு வேலை பளுவை அதிகமாக கொடுப்பாரு. எல்லா வேலையும் நானே பார்க்குறேன்னு எதையுமே இழுத்து போட்டு செய்யாதீங்க. காலதாமதம் ஏற்படலாம். அதனால் முக்கியமான ஆவணங்களை நீங்கள் சரியாக பராமரிக்கிறது ரொம்ப நல்லது. பொருளாதார நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருமானத்துக்கு இந்த ஆணி மாதத்தில் பஞ்சமே இருக்காதுங்க. தனவரவு மிக அபரிமிதமாக இருக்கும். பழைய பாக்கிகள்லாம் வசூலாகும். வராத கடன் தொகைகள்லாம் வசூலாகும். மீனராசியோட நீண்ட நாள் தீராத தலைவலியாக இருந்த பழைய கடன்களை அடைக்கிறதுக்கு வழிகளை இந்த உச்சகுரு இந்த மாதம் காட்ட போகிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக கடன்கள்லாம் பைசூலாக போகுது. 6ஆம் இடத்துல கேது பகவான் அமர்ந்திருக்கிறதால தேவையில்லாத மருத்துவ செலவுகளோ இல்லை அப்படின்னா வீண் விரயங்களோ வர வாய்ப்பு இருக்குது. உணர்ச்சி வசப்பட்டு ஆடம்பர பொருட்களை வாங்குறதையோ இல்லை அப்படின்னா தகுதிக்கு மீறி மற்றவங்களுக்கு பண உதவி செய்கிறதையோ முற்றிலும் நீங்கள் தவிர்க்கணும். குறிப்பாக யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து போடவே கூடாது. புது முதலீடு செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷேர் மார்க்கெட், கிரிப்டோ போன்ற ரிஸ்க்கான விஷயங்களில் பெரிய தொகையை நீங்கள் முதலீடு செய்கிறத தவிர்க்கணும். ஷார்ட்கட்டில் பணம் சம்பாதிக்க நினச்சிங்க அப்படின்னா ஏமாற்றம் தான் மிஞ்சும். கவனமாக இருங்க. நீங்கள் சொத்து வாங்கவோ புது வீடு கட்டவோ இல்லை அப்படின்னா ரொம்ப நாளாக மியூச்சுவல் ஃபண்டு போடணும் அப்படின்னு நினச்சிருந்தாலோ தங்கம் போன்றவற்றில் முதலீடு செய்ய நினச்சாலோ தாராளமாக செய்யலாம். ஆனால் அவசரப்பட்டு டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்காமல் வில்லங்க சான்றிதழ் மற்றும் பத்திரங்களை 2 முறை சரிபார்த்துட்டு தான் முதலீடு செய்யணும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் உஷ்ணம் சம்மந்தமான பிரச்சனைகள், இரத்த அழுத்தம், ஒற்றை தலைவலி போன்ற தொல்லைகள்லாம் வர வாய்ப்பு இருக்குது. சனி பகவான் வக்கரமடைகிறதால காரணமில்லாத பயம், தூக்கமின்மை, ஒரு விதமான சோர்வு உங்களை வாட்டும். சனி பகவான் வக்கரத்தால் குடும்ப உறுப்பினர்கள்டே குறிப்பாக உடன்பிறப்புகளோட குணங்களில் திடீர் மாற்றங்கள்லாம் ஏற்பட்டு தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் வர வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. பெற்றோரோட உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்க. குழந்தைகளை பொறுத்த வரைக்கும், அதாவது குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்ருக்கிற மீனராசி தம்பதிகளுக்கு இந்த மாதம் நல்ல செய்தி தேடி வரப்போகுது. திருமண முயற்சிகளில் மட்டும் கொஞ்சம் தாமதங்கள்லாம் வர வாய்ப்பு இருக்குங்க. ரொம்ப நாளாக மனசை வாட்டிக்கிட்டு இருந்த கணவன் மனைவிக்கிடையேயான கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள்லாம் நல்ல முடிவுக்கு வரப்போகுதுங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சொந்த பணப்புழக்கம் அதிகரிக்க போகுது. ஆடை ஆபரணங்கள் சேர்க்கையெல்லாம் உண்டாகும். வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் புதிய சலுகைகளும் சக ஊழியர்களோட ஆதரவும் கிடைக்க போகுது. சுப நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் போயிட்டு வரக்கூடிய மனம் மகிழக்கூடிய சூழ்நிலை உருவாகும். காதல் திருமணத்துக்கு பெற்றோரோட சம்மதம் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குங்க. திருமணம் பொருத்தம் பார்க்கும்போது ராகு, கேது மற்றும் செவ்வாய் தோஷங்களை சரியாக கணிச்சு பொருத்தணுங்க. அவசரப்பட்டு ஜென்மசனிய காலத்தில் முடிவெடுக்காமல் பெரியவங்களோட ஆலோசனையோடு வரனை தேர்ந்தெடுக்கிறது பிற்கால வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது. அடுத்ததாக பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதக்காரர்களுக்கு இந்த ஆணி மாதத்தில் குருவோட அருள் முழுமையாக கிடைக்க போகுது. தொட்ட காரியங்கள்லாம் துளங்க போகுது. ரொம்ப நாள் கோரிக்கைகள்லாம் உங்களுக்கு நிறைவேற போகுது. திருமணம், குழந்தை உங்களுக்கு தான். இந்த மாதத்தில் மிக எளிதாக திருமணம் கைக்கூடி வரும். சுப செய்திகளால் வீடு தேடி மகிழ்ச்சி வரப்போகுது. குழந்தை பாக்கியம் சாதகமாக இருக்குது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் ரெட்டிப்பாகும். கடன் சுமைகள்லாம் கணிசமாக குறைய போகுது. உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதக்காரர்களுக்கு சனி பகவானின் சொந்த நட்சத்திரங்கிறதால ஜென்ம சனியின் தாக்கம் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தெரிய போகுது. வேலை பளுவும் மன உளைச்சலும் அவ்வப்போது வந்து போகும். கவனமாக இருங்க. திருமண பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்கும். ஆனால் சின்ன தாமதம் இல்லை அப்படின்னா கருத்து வேறுபாடுகள்லாம் வரும். அப்படிங்கிறதால விட்டு கொடுத்து போகிறது நல்லது. குழந்தை பாக்கியம் பெற முறையான மருத்துவ ஆலோசனைகளை தொடர்வது நல்லது. வரவு இருந்தாலும் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் இல்லை அப்படின்னா சுப விரயங்கள்லாம் வருங்க. அடுத்ததாக ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதக்காரர்களுக்கு புதனின் ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரங்கிறதால உங்களுடைய சாதுரியமான பேச்சால் சவால்களை சமாளிப்பீங்க. வியாபாரம் மற்றும் உத்தியோகத்தில் நல்ல பெயர் கிடைக்கும் உங்களுக்கு. திருமணம், குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் புது வரன்கள்லாம் தேடி வரப்போகுது. ஆனால் அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாங்க. வரனை பற்றி முழுமையாக விசாரித்து அதுக்கப்புறமா முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லது. திருமணமாக ரேவதி நட்சத்திர பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் கூடி வரப்போகுது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் உறவினர்களால் சிறு நிதி நெருக்கடிகள்லாம் வந்து போகுங்க. யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க வியாழக்கிழமைகளில் சிவபெருமானுக்கு செவ்வரளி மலர் மற்றும் மஞ்சள் நிற மலர்கள் சாத்தி வழிபாடு பண்ணுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சனிக்கிழமைகளில் அனுமனுக்கு வெண்ணக்காப்பு சாத்தி நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. எல் சாதம் தானம் கொடுங்க, சனியோட தாக்கத்தை குறைக்க.
மன உளைச்சல், கடன் பிரச்சனைகள், திருமண தடைகள்லாம் நீங்குங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் புதன்கிழமைகள்லாம் மகாவிஷ்ணு கோயிலுக்கு போயிட்டு துளசி அர்ச்சனை செஞ்சு வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நம்புகிறேங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.